நாங்கள் கணவனையும் கணவனுடைய குடும்பத்தையும் மதித்தால் எங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அதே கல்வி பாசறையிலே வளர்க்கப்படுவார்கள். ஆண்களே, தந்தைமார்களே, கணவன்மார்களே, நீங்கள் உங்களுடைய மனைவியின் குடும்பத்தை முறையாக மதித்தால் உங்களுடைய கல்வி பாசறையிலே கல்வி கற்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து வாழுகிற காலத்திலே மனைவியை மதிக்கின்ற பாடத்தை, மனைவியின் குடும்பத்தை மதிக்கின்ற பாடத்தை உங்களிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள போகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமாக சொன்னார்கள். பிறக்கின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான நிலையிலே தான் பிறக்கிறது. பெற்றவர்கள் தான் அந்த பிள்ளைகளை வீணாக்குகின்றார்கள் என்ற ஆழமான தத்துவத்தை சொல்லித் தந்தார்கள் என்றால், தாய்மார்களே, தந்தைமார்களே, எங்களுடைய செயற்பாடுகள் நல்லதாக மாற வேண்டும், எங்களுடைய நடவடிக்கைகள் நல்லதாக மாற வேண்டும். அப்பொழுது எங்களுடைய பிள்ளை குட்டிகள் நல்லவர்களாக வளருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன செய்கிறோம்? கம்ப்யூட்டரை இயக்குகின்றோம், டிவியை போடுகின்றோம். பிறந்த புள்ள 2 வயசு 3 வயசு கையில ரிமோட்டை கொடுத்துட்டு அந்த சேனலை போடு, இந்த சேனலை போடு, அதுல அப்படி ஒரு படம் போகுது, இப்படி ஒரு நாடகம் போகுதுன்னு அந்த பிள்ளைய வச்சே வேலை வாங்குறோம். யாருங்க படிச்சு கொடுக்கிறது? அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கும், அந்நிய ஆணை ரசிப்பதற்கும், மியூசிக்கு கலந்த பாடல்களை கேட்பதற்கும், சினிமா படம் பார்ப்பதற்கும் பழக்குவது யார்? தந்தைமார்கள் அல்லவா, தாய்மார்கள் அல்லவா? இதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு பிள்ளைகள் சீரழிந்து போன பிறகு கை சேதப்பட்டு என்ன அர்த்தம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமா தான் சொன்னாங்க. அந்த ஒரு நபி மொழியை தெளிவுபடுத்தினாலே அன்பாண்டவர்களை இந்த நேரம் இடம் கொடுக்காது. அவ்வளவு சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு போனார்கள்.